போடி வெளியே. மாடி அம்மா. அம்மாடி த்ரிஷா, ஐயோ என் பொண்ணுக்கு வாயில ரத்தம் வருதே. அடி பாவீங்களா, உங்களுக்கெல்லாம் மனசாச்சுன்றதே இல்லையா? ஐயோ கடவுளே, என் குழந்தை வாயில ரத்தமாக இருக்குது கடவுளே. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் என்னத்த பண்ணுவேன்? ஐயோ கடவுளே. ஐயோ ஏந்திரி த்ரிஷா, ஏந்திரிடி. என்னடி அப்படியே படுத்துட்டு கிடக்கிற? ஏந்திரிடி. இந்த அக்கிரமத்தை கேட்கறதுக்கு இங்கே யாருமே இல்லையா? என் பொண்ணுக்கு யாருமே இல்லையா? ஐயோ கடவுளே. மோனிஷா, உந்து அக்கிரமம் ரொம்ப பெருசாயிட்டு இருக்கு. இப்படி இறக்கமே இல்லாமல் இப்படியே தள்ளி விடுவாங்க. அங்கே பாரு, த்ரிஷாக்காக்கு பாவம் வாயெல்லாம் ரத்தமாக இருக்குது. அத்தை எதனா பண்ணுங்க அத்தை, இப்படி நிற்கிறீங்க குத்துக்கல் மாதிரி, என்ன சொல்லுங்க அத்தை. அங்கே பாருங்க அத்தை, த்ரிஷாக்காக்கு வாயெல்லாம் ரத்தமாக வருது. இதை மட்டும் சுதாகர் மாமா பார்த்தாங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அத்தை. ரொம்பலாம் நடிக்க வேணாம், நான் சும்மா தான் தள்ளி விட்டேன். அது எப்படி வாயில் பொது பொதான்னு ரத்தம் வந்துடும்? முன்னாடியே வாயில் எந்த கலர் வச்சு நின்றுந்தாலோ சதிகாரி. சொல்லியா கொடுக்கணும் உனக்கு சதி பண்ணுறதுக்கு? அப்படி சொல்லுடி என் செல்லமே. இவ பண்ணாத சதியா இவங்க வீட்டில்? ஏன் அந்த அஞ்சலி பேசுகிறாளே, அந்த அஞ்சலிக்கே தெரியும். ஏன் அவளையே இவோ படிக்கட்டில் எண்ணெய் ஊற்றி தள்ளவளாச்சே இவோ. ஆமாம்மா, இவளுக்கு நல்லா வேணும். அவடி த்ரிஷா, வந்துடுறி, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இவங்கெல்லாம் சேர்ந்து உன்னை கொன்னே போட்டுருவாங்கடி. எனக்கு நீ உயிரோட எனக்கு வேணும்டி. எனக்கு இருக்கிறது நீ ஒரு ஒத்த பொண்ணு தான். நீ வந்துடுடி. நானும் அப்பாவும் உனக்கு இருக்கிறோம், நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம். வந்துடுடி. என்னடி அழுதுகிட்டு படுத்துட்டு கிடக்குற? எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லா மண்டபத்தில் இருக்கிற ஜனமே மொத்தமும் உன்னை தாண்டி பார்க்குது. ரொம்ப அசிங்கமாக இருக்குதுடி எனக்கு. வந்துடுடி த்ரிஷா, வீட்டுக்கு போகலாம். இல்லைம்மா, நான் வரமாட்டேன். எங்கள் வீட்டுக்கார் வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். என்னடி பேசுகிற? இப்படி வாயில் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குதுடி. எதுனா ஒன்று கிடக்க ஒன்று ஆகிடு போதுடி த்ரிஷா. வாமா போகலாம், ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாடி. ஏது வாயண்டி? இல்லைம்மா, எனக்கு இந்த இடத்துல என் உசுரே போனாலும் சரி, நான் இங்கேருந்து நவுறுதா இல்லை. எங்கள் வீட்டுக்கார் வரட்டும், நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புறேன். ஆனால் நான் எங்கள் வீட்டுக்கு மட்டும் நான் போகவே மாட்டேம்மா. சொல்கிறேன் பாரு, நான் எங்கள் வீட்டுக்கார் வரட்டும், நான் சொல்லிவிட்டு இப்படியே கிளம்புறேன். த்ரிஷாக்கா, ரொம்ப பிளட் வருதுக்கா. ஏந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கக்கா, மற்றபடி அப்புறமா எல்லாம் பார்த்துக்கலாம்க்கா, ப்ளீஸ்க்கா. இல்லை அஞ்சலி, எங்கள் வீட்டுக்கார் வரட்டும், நான் போகிறேன். ரொம்ப தான் சீன் போடுறேன். இப்படி ரத்தத்தை வச்சுக்கின்னு என் மாமா முன்னாடி சீன் போடணும். இங்கே பாருங்க, அடிச்சிட்டாங்க, கீச்சிட்டாங்கன்னிட்டு. எங்கள் ஆட்டக்காரி என்னத்தை சொல்லி கொடுத்துக்கிறாளோ இல்லையோ, நல்லா நடிக்கிறது சொல்லி கொடுத்துக்கிறா. என்ன நடிக்கிறேடி நீ அம்மாடியோ? இந்த மாதிரி நான் நடிப்பை பார்த்ததே இல்லடி. கமல்ஹாசன், ரஜினி எப்படி எப்படியெல்லாம் பார்த்துட்டேங்கிறேன். நீ இருக்கப்ப அப்படியே ரியலாகவே பண்ணுறியடி. எனக்கு தெரிஞ்சு அது குங்குன்னு நினைக்கிறேன், இல்லையடி? ஆமாம்மா, எனக்கு அப்படி தான் தோணுது. நிறுத்தடி, யாரை பார்த்து நடிக்கிறான்னு சொல்கிற? ஆமாடி, என் பொண்ணு நடிக்கிறதாவே இருக்கட்டும்டி. அவன் நடிக்கிறானா, அவள் வாழ்க்கைக்கோஸ்கரம் அவன் நடிச்சுன்னு போகிறா, விடு. ஆனால் உன்ன மாதிரி அடுத்தவனோட புருஷனை கட்டிக்கிறதுக்கு நடிக்கல. இல்லை, வாயை மூடு. யாரை பார்த்து அடுத்த புருஷனை பார்த்து ஆசைப்படுறேன்னு சொல்கிறேன்? அது நான் கட்டிக்கு போகிறேன் என் மாமா. அது இங்கே பார், அதுக்கு தான் அவருக்கு தெரிய என்றைக்கே கிடைக்க போகிறார். இப்போது அவர் என்றைக்கோ எனக்கு கிடைச்சிருக்கணும். நடுவில் இங்கே படுத்து கிடக்குறாளே, இவன் நுழைஞ்சிட்டா. இல்லைன்னா இவன் நேரத்துக்கு என் மாமன் கையில் வருஷத்துக்கு ஒன்றுன்னுட்டு 7 வருஷத்துக்கு 7 குழந்தைங்களை பெற்று போட்டிருப்பேன். பாவம் என் மாமன் இந்த மலடியை கட்டிக்கிட்டு என் மாமனுக்கு ஒரு வாரிசு இல்லாமல் கண்டவன் கண்ட மாதிரி பேசுகிறான். இங்கே பார், மூடிக்கிட்டு உன் பொண்ணை கூட்டின்னு ஓடி போயிடு. இல்லை முன்னே இதே மாதிரி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறதா இருக்கும். நெக்ஸ்ட்டு உனக்கும் வாழை ரத்தம் வருமா என்ன வரும்னு சொல்ல முடியாது. இங்கே பார், என் மாமனுக்கு ஒரே பொண்டாட்டி தான், 7 ஜென்மத்துக்கும். அது நான் தான், இந்த மோனிஷா மட்டும்தான். உன் மாமனுக்கு உன்னை பிடிச்சிருந்தா அப்போவே கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாரே. எதுக்கடி உன் மாமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கல? என் பொண்ணே வாழ்க்கை எதுக்கடி சீரழிக்கணும் நீங்கள்லாம் சேர்ந்துக்கினேன்? அவர் அம்மா பேச்சு தட்டாதவர்.
எங்கள் அத்தை சொன்னாங்க, அதனால கட்டிக்கினாங்க. இப்போ ஒன்றும் கெட்டு போயில்லை. நீங்கள் ஒன்றும் தலையே கெடுத்துக்காதீங்க. உங்கள் பொண்ணு நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். எனக்கும் என் மாமனுக்கு அடுத்த மாதமே கல்யாணம் நடக்கும். ஓ, அப்போ பேசி வச்சுட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் ஆக்டிங் பையனுக்கிறீங்களா குடும்பமாக சேர்ந்துக்கின்னு? என்ன சம்மந்தி நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே என் பொண்ணு கீழே படுத்து கிடக்குறா, வாயில் ரத்தம் இவ்வளோ போகுது, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இப்படி நின்றுட்டு என் பொண்ணு அழுவுறது நோ தூண்டுறது பார்த்து ரசிக்கிறீங்களா சம்மந்தி? சி, நீ எல்லாம் பொம்பளையாடி. என் வீட்டு வாசப்படி ஏறி என் பொண்ணு கேட்டுன்னு பிச்சை எடுக்காத குறையா வந்து கேட்டியேடி மான கேட்டவளே. நீ எல்லாம் பொம்பளையா? சி. ஏய், யாரை பார்த்து சீகின்ற என்னை சீன்ற வேலை வச்சுக்காத. இங்கே பார், இப்போ என் மருமக உன் பொண்ணை தள்ளிந்தில்லடி, உன் பொண்ணை இல்லை உன்னை நான் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறேன் பாரு. இந்த மண்டபமே உங்களை பார்த்து சீன்னும். மரியாதையாக போயிடு. இப்போ நான் சொல்கிறேன்டி. ஆமாண்டி, அடுத்த மாதமே என் பெரியப்பிள்ளை சுதாகருக்கும் அதோ என் நாத்தனார் பொண்ணு மோனிஷா அவளுக்கு கல்யாணம் நடக்க போதுடி. மரியாதையாக இங்கேருந்து வெளியே போயிடுங்க. இல்லை வந்து தொந்தரவு பண்ணுறாங்க, ஃபங்க்ஷன் பண்ண முடியாமன்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஆமாம்மா, ஆமாம், நீ செஞ்சாலும் செய்வ. நீ தான் பணக்கார திமிரில் அழியிறியே. உன் உடம்பு ஃபுல்லாக ரத்தத்தில் பணக்காரன்ற திமிரு நல்லா ஊறிட்டிக்குதுல்ல. நீ பேசுவ, காசு இருக்குதுல்ல கொடுத்துட்டு என் புள்ளிய இவ கொடுமை கொடுக்குறான்னு சொல்லிட்டு கூட நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவ. நீ எப்படியா பட்டவன்னுட்டு எனக்கு தெரியாதடி. சே, மரியாதையாக வெளியே போயிடுங்க. இல்லை என் கோவத்தை மீறி நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்னடி பண்ணுவேன்? உனக்கு என்னடி மயிறு மரியாதை? இங்கே பார், என் பொண்ணையே நீ வேணான்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்னடி எனக்கு மயிறு சொல்கிறது? உனக்கு ஒரு பைசா கூட நான் மரியாதை கொடுக்கறது இல்லடி. அண்ணி, நீங்கள் வருத்தப்படாதீங்க அண்ணி, நான் இருக்கேன். உங்கள் நாத்தனார் சுகுந்தர் நான் இருக்கேன் அண்ணி. நீங்கள் என்னவே திட்டினாலும் கொள்ளாலும், நீங்கள் என்ன அடித்தாலும் ஆறுதான் இருந்தாலும் நீங்கள் எனக்கு அண்ணி. இங்கே பாருங்க, இப்போ சொல்கிறேன், உங்கள் சுதாகருக்கு என் மருமகனுக்கு இதோ நான் என் பொண்ணை கட்டித்தரேன் அண்ணி. நீங்கள் கவலையப்படாதீங்க. இந்த மலடியை அடித்து வெளியே ஓட்டுங்க அண்ணி. நிறுத்துடி, நிறுத்து. இன்னும் உன் பொண்ணு கல்யாணம் ஆகலை சரியா? ஆயிட்டு பிறகு அவள் குழந்தை கொடுக்குற ஆள் இல்லையான்னு பார்க்கலாம். அப்புறமா யோசிக்கலாம் உன் பொண்ணு மலடியா இல்லையா, இல்லை பெற்று போடுவாளா இல்லையான்னுட்டு. என் பொண்ணை மலடின்னு பேசுறது ஃபஸ்ட்டு நிறுத்து சரியா? உனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறது மறந்துடாத. உங்களுக்கும் இந்த சம்மந்தி, நீங்களும் ஒரு பொண்ணை பெற்று போட வச்சுருக்கிறீங்க, மறந்துடாதீங்க. என்னடி என் பொண்ணுக்கு சாபம் விடுற? சாபம் உன்னை மாதிரி இந்தோ படுத்து கிடக்குறாளே உன் பொண்ணு சதிகாரி, அவளோட சாபம்லாம் பழிக்காது. கிளம்பு. நீங்கள் பார், என் புள்ள வரத்துக்குள்ள மரியாதை நீயும் உன் பொண்ணும் எங்கேயாச்சும் வேறு நாடுக்கோ ஊருக்கோ எங்கன்னா போய் தொலையுங்க. எவ்வளோ காசு வேணுனாலும் நான் உன் மூஞ்சில் விட்டு எறிகிறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நீங்கள் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது சரியா? என்ன சம்மந்தி, உங்களை மாதிரி பணத்துக்கு மயங்கிற ஜாதி நான் கிடையாது. உங்களை மாதிரி பணத்தை பார்த்து உடம்புல போட்டிருக்க நகையை பார்த்து மயங்கிறவ நான் கிடையாது. பண பிசாசும் நான் கிடையாது. நீ ஆசைப்பட்டாலும் உன்கிட்ட இல்லடி. ஏன்னா நீ இல்லாதவ. பிச்சைக்காரிக்கிட்ட கூட காசு இருக்கும், உன்கிட்ட ஒத்த ரூபாவும் இருக்காதுன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ கூட இதோ என் மருமனோட சீமந்தத்துக்கு நீ எவ்வளோ மொய் வச்சுருப்ப? ஏன்னா மிஞ்சி போனா ஒரு 50 ரூபா 100 ரூபா, என் தெரிஞ்சு நீ மொய்யே வச்சுருக்க மாட்டேன். வந்து ஓசில் தின்ட்டு போகிறதுக்குன்னுட்டு குடும்பமே வந்திருப்பீங்க. கரெக்டா சம்பந்தி? அம்மாடி த்ரிஷா, என்னடியாச்சு உனக்கு இவ்வளோ ரத்தம் போகுது? அம்மாடி த்ரிஷா.